நான் இந்த மாதிரி பருப்பு உருண்டை குழம்பு வச்சிருக்கேன். நீங்க எந்த மாதிரி செய்வீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு 1 கப் துவரம்பருப்பு, 1/2 கப் கடலைப்பருப்பு, இது ரெண்டையும் தண்ணி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடறேன். நல்லா ஊற வச்சதுக்கு அப்புறம் அந்த தண்ணியை வடிச்சிட்டு அப்படியே மிக்ஸி ஜாடியில் பருப்பு சேர்த்துட்டு இப்போ மசாலா சேர்த்து அரைக்கிறதுக்கு உப்பு, காரத்துக்கு 2 மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகு, ஜீரகம், கொஞ்சமா தண்ணி ஊற்றி நைஸாவோ இல்லை குறகுறப்பாவோ அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்ச பருப்பை அப்படியே வேற பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இடிச்ச இஞ்சி பூண்டையும் அதில் சேர்த்துக்கிறேன். கையளவு சின்ன வெங்காயம், தேங்காய் பூ, முருங்கைக்கீரை, கடைசியா பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ உருண்டை பிடிச்சி இட்லி சட்டியில் வேக வச்சுக்கலாம். இப்போ பருப்பு உருண்டை வேகிறதுக்குள்ள நம்ம குழம்பு வச்சிடலாம். 1 கப் அளவு மல்லித்தூள், காரத்துக்கு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கையளவு உப்பு. ஏற்கனவே புளி தண்ணி கரைச்சதை அதில் சேர்த்துட்டு பேலன்ஸுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து குழம்பு ரெடி பண்ணியாச்சு. இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அகலமான பாத்திரத்தில் 1 குண்டு கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்து வெந்தயம், கடுகு, சோம்பு, கையளவு பூண்டு நல்லா செவந்ததுக்கு அப்புறம் வெங்காயத்தை சேர்க்கணும். வெங்காயம், தக்காளி பழம் இந்த எண்ணெயில நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கரைச்சி வச்ச குழம்பு அது மேல ஊற்றி மூடி வச்சிட வேண்டியதான். 2 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம